ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பூ மாதிரி ஒரு கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதில் 5 பார்ட்டாக இருக்குது. அதில் எது வேணாலும் நீங்கள் பொருட்கள் சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு கூட இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு கைப்பிடி நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், கைப்பிடியும் போட்டு காமிக்கிறேன். இது வந்து சும்மா அப்படியே டேபிள் மேலே ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பூ செஞ்சு அதில் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் இது 5 இதழ் மாதிரி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த கூடை. நீங்கள் இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கொலு டைமில். இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதற்கு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். கிளாஸ் ஒயராக இருந்தால் நான் சொல்கிற அளவு 2 அடி போதும். நீங்கள் கிளாஸ் ஒயர் இல்லை டீலக்ஸ் ஒயரு அந்த ஒயர் மொத்தமாக இருக்குன்னா 2.5 அடியாக எடுத்துக்கோங்க. இப்போது 7 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 2 அடியில் 7 ஒயர் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணின ஒரு ஒயரை எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. நான் கூட போட்டு காமிக்கிற மாதிரியே நீங்கள் இது மாதிரி போடுங்க. அளவுகள் வந்து கிளாஸ் ஒயராக இருந்தால் இது சரியாக இருக்கும். டீலக்ஸ் ஒயராக இருந்தால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு விரல் அளவு நான் இப்போ அளந்து காட்டுறேன் பாருங்கள். 2ஆக மடித்ததுலேருந்து இந்த மாதிரி அளந்து கட்டோடு இருக்கிறத கொண்டு வந்து பின்பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. அதை அது மேலே மாட்டுங்க. இப்போது கீழே இருக்கிற அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி அந்த ஒரு விரல் கம்மியாக அளந்து விட்டது மாட்டியிருப்போம்ல, அதில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இதை சமமாக வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி சமமாக இருக்கணும். இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது கட் பண்ணின 2வது ஒயர் எடுத்துக்கலாம். சமமாக மடிச்சுட்டு கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கட்டோடு இருக்கிறத மேலே எடுத்து வைங்க. கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இதே மாதிரியே தான் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னும் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். சமமாக மடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிங்க, அப்புறம் மாட்டுங்க, மேலே வைங்க. கீழே இருக்கிறதுல அடிப்பக்கத்து ஒயரை அந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இப்போது நாட் கிடச்சிருச்சு. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரியே மீதி இருக்கிற 4 ஒயரையும் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். மீதி இருக்கிற ஒயர்ஸ் பாருங்கள். 4யும் நான் 7 ஒயர் மொத்தம் போட்டுட்டேன். போட்டுட்டு கட்டோடு இருக்கிறத அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு கட்டோடு இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிறத மடிங்க. மடிச்சுட்டு இதை மாட்டுங்க. கீழே தொங்குற ஒயரை மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தாக்க நாட் கிடச்சிரும். இப்போது ஃபஸ்ட்டு லைன் அடையாளத்துக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, கட் பண்ண ஒயர்லாம் ஜாயின் பண்ணதை அடையாளத்துக்கு 2 பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிக்கணும். அப்புறம் மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு இதே மாதிரி போட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு வாங்க. பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் நான் அப்படியே வரிசையாக அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் போகுதில் அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. அந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது சென்டர் லைன் நமக்கு தெரியணும். நான் எப்படின்னு சொல்கிறேன். அந்த முடிச்சு வந்து உங்களுக்கு முக்கியம். அதனால் அந்த முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு போட ஆரம்பிங்க. 2வது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் இப்போ போடுறோம். லாஸ்ட்டு வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். மடிச்சுட்டு போட்டுக்கிட்டே வாங்க. கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணணும். அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். கடைசி ஒயர் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த முடிச்சிக்கும் இந்த பக்கம் 2 போட்டிருக்கோமா, மொத்தம் 3 போட்டுட்டோம். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அந்த முடிச்சு போட்டிருக்கிறத விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்குல்ல அந்த அளவு அளந்து எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு அது மாதிரி மடித்து போட ஆரம்பிங்க. அந்த பக்கம் போட்ட மாதிரியே தான் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள், ஒரு வருஷம் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அடுத்த லைன் எப்படி போடணும் கவனமாக பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு 3 ஒயரை விட்டுட்டு அந்த 4வது ஒயர்லேருந்து போடணும். அதுக்கு சைடில் போகிற ஒயரளவு இந்த மாதிரி அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு 3 ஒயரை விட்டுட்டு 4, 5, 6, 7 அந்த 4 ஒயர் மட்டும் போடணும். நம்ம 4வது ஒயர்லேருந்து போடணும். ஃபஸ்ட்டு 3 ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி போடணும். ரொம்ப முக்கியம் அந்த ஹார்ட்டு ஷேப் நமக்கு கிடைக்கிறதுக்கு. இப்போது லாஸ்ட் ஒயரில் அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே அடுத்த வரிசைங்க போடணும். சைடில் போகிற ஒயரளவு அளந்துக்கிட்டு அதே மாதிரி 4 நாட் மட்டும் போடணும். கடைசி 4 முடிச்சு மட்டும்தான் நம்ம போடணும். அந்த ஃபஸ்ட்டு 3 வந்து விட்டுறணும். பாருங்கள், இப்போ நான் போடுறத கவனமாக பாருங்கள். இதே மாதிரியே போடுங்க. நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் போகிற ஒயரளவு பாருங்கள், அளந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போது அடுத்து இன்னும் ஒரு லைன் போடணும். மொத்தம் 3 வரிசை அந்த மாதிரி போடணும். அந்த ஃபஸ்ட்டு 3 ஒயர் போடாமல் விட்டுட்டு போடுறோம்ல, அது வந்து 3 வரிசை போடணும். 3 டைம் போடணும். பாருங்கள், 4 நாட் வரும். ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு போட்டதுலேருந்து கணக்கு பார்த்துக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1, 2, 3 இப்படி லாஸ்ட் வரைக்கும் அளந்துட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அப்படியே 7 முடிச்சும் வர மாதிரி உங்களுக்கு 4 வரிசை வரும் ஃபுல்லாக வரது. அந்த முடிச்சுக்கும் ஒரு சைடு 2 லைன் ஃபுல்லாக வரும், இன்னொரு சைடு ஒரு லைன் மட்டும் அப்படியே ஃபுல்லாக 7 போடணும். அதுக்கப்புறம் 3 விட்டுட்டு அந்த 1 போட்டுட்டு 3 விட்டுட்டு போடணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முடிச்சு போட்டு அதுக்கு தான் காமிச்சிருக்கேன் அடையாளத்துக்கு. இப்போது கட்டோடு இருக்கிறத எடுத்துக்கலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். இப்போ இதை அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை எடுத்து விட்டுட்டேன். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இந்த 7 வருதில்ல, அந்த இடத்துல இருந்து 3வது ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சும்மா சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்தால் போதும். இவ்வளோ ஒயர் கூட தேவையில்லை. கொஞ்சம் பாருங்கள், இந்த பக்கம் தள்ளி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சொருகிறதுக்கு இருந்தால் போதும். அப்படியே வரிசையாக எங்கேயுமே நிப்பாட்டாமல் இனிமேல் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். சுற்றிலும் அப்படியே விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி வரும். அதாவது இப்போ சைடில் போகுதில் அந்த ஒயர் எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக இருக்கிற எல்லா ஒயர்களையும் அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஆரம்பித்தோம்ல, அதற்கு முன்னாடி வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. நிற்காமல் கடகடன்னு எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வாங்க. அந்த வளையிற இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த குறைச்சி போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல மட்டும் வரும்போது உங்களுக்கு ஐங்கோண வடிவத்தில் தெரியும். அப்படியே எந்த இடத்துலையும் பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல வரும்போது ஐங்கோண வடிவத்தில் வரும். அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய விதமான ரிட்டன் கிஃப்ட் கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். 1 ரோல் கூட, 3/4 ரோல், அரை ரோல் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. பூஜை கூடைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டு பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். ஈஸியாக கிராஸ்கட் மெத்தடில் போடுறதும் நிறைய கூடைகள் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஐங்கோண வடிவத்தில் அந்த இடத்துல தெரியும். அந்த நாட்டு முடிச்சு போடும்போது அந்த இடத்துல பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரியே அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஒன்றுமே இல்லை, எதையும் விடாமல் அப்படியே வர ஒயர்களை எல்லாத்தையும் ஒன்று கூட விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. நான் ஏணிப்படி முடிச்சியும் கொஞ்சம் புதுசாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன். எப்பயும் யூஸ்வலாக நம்ம போடுறது உள்ளார குத்துற மாதிரி இருக்கும், வளைஞ்சி வர்றது ஏதாவது மாட்டுற மாதிரி தெரியும் அப்படின்ட்டு. இது வந்து வேறு மாதிரி, அது ரொம்ப தெரியாது, அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுறலாம். நான் எப்படி சொருகிறேனோ அதே போல் சொருகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நீட்டமாக சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாக்க அதை கட் பண்ணி போட்டுருங்க. இந்த ஏணிப்படி முடிச்சு வந்து உள்பக்கம் தெரியும், ஆனால் அதில் வளைஞ்சி வளைஞ்சி அப்படியே படி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி தெரியாது கொஞ்சம்.
இது ஏற்கனவே சின்னது, அதனால் நம்ம அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் மட்டும் போடாமல் வச்சுருக்கேன் நான். இப்போது கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அந்த ஒயரை போடும்போது பாருங்கள், எப்பயும் போல் சுற்றுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது லாஸ்ட் ஒயர் மட்டும் போடாமல் வச்சுருந்தேன். அந்த ஒயரை போடும்போது அதை சுற்றிட்டு அந்த சொருகி விட்டோம்ல, நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு சொருகி விட்டுருந்தோம்ல, அது ஒரு கேப்பு, சின்னதாக ஒரு கேப்பு தெரியும். அந்த கேப்புக்குள்ளார விட்டு இழுக்கிறோம், அவ்வளோதான். அந்த சுற்றுனதை அதுக்குள்ளார விட்டு இழுத்துட்டு எப்பயும் போல் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒயர் என்ன பண்ணணும், அதை அப்படியே பாருங்கள் நான் எப்படி உள்ளார கொண்டு போகிறேன்னு. அதை அப்படியே மேலே இருக்கிற ஒயரை உள்பக்கமாக அப்படி எடுத்துகிட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு நாட்டை ஆரம்பித்தோம் பாருங்கள், அதை விட்டுடுங்க. அதுக்கும் அடுத்ததுலேருந்து போட ஆரம்பிங்க. இது தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்படி தான் உள்பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த கட்டோடு இருக்கிறத இப்படி வளைச்சி உள்பக்கம் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் போடுங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்கும். நீங்கள் அடுத்தது வரிசை போடும்போது ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு அந்த சின்ன கேப்பு உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ 2வது வரிசை ஆரம்பிச்சிருக்கேன். இதை அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். எந்த இடத்துலையும் வரிசையாக நிப்பாட்டாதீங்க. நிப்பாட்டாமல் அப்படியே சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த கடைசி நாட்டு மட்டும் போடாதீங்க. அதாவது இப்போ 2வது வரிசை ஆரம்பித்தோம்ல, அந்த ஆரம்பித்ததுக்கும் பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஒரு ஒயர் மட்டும், இந்த ஒரு ஒயர் மட்டும் போடாதீங்க, மீதி இது வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு இந்த ஒயரை பாருங்கள், இந்த கேப், அந்த கேப் தெரியுது பாருங்கள், இதுக்குள்ளார விட்டு இப்படி இழுக்க வேண்டியதாக இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க, இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வந்தாச்சு. 2வது வரிசையும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படின்னா, ஒன்றுமே கஷ்டம் இல்லைங்க, எப்பயும் போடுற மாதிரி மடக்குங்க. கட்டோடு இருக்கிறத மடிங்க. மடிச்சுட்டு அதை அடுத்த ஒயரை சுற்றுவோம் இல்லையா, அந்த சுற்றி கொண்டுட்டு வரும்போது அது உள்ளார விட்டு கொண்டுட்டு வரோம், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இந்த கேப்பில் விடுறோம். இப்போ போடுறேன் பாருங்கள், இப்படி மடிச்சிக்கோங்க. எப்பயும் போல் பாருங்கள், இப்படி சுற்றிட்டேன்னா கட்டை விரலில் வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு அந்த சுற்றி அப்படியே வெளிப்பக்கம் கொண்டுட்டு வரதை அந்த ஓட்டையில் விடணும். அந்த கேப்பு தெரியுதுல சின்னதாக, அந்த கேப்பில் விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு இதை அதில் விடணும். விட்டுட்டு இப்படி இழுத்தாக்க ஜாயிண்ட் ஆகிடும். இப்போது இந்த கட்டோடு இருக்கிறத அப்படியே உள்பக்கம் கொண்டு போயிட்டு அந்த 2வது ஆரம்பித்தோம்ல அந்த ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயர்லேருந்து போடணும். இப்போ 3வது வரிசை போடுறோம். இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு 3வது வரிசை முடிச்சுட்டு இதே மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு 4வது வரிசையும் போடுங்க. மொத்தம் 4 வரிசை நம்ம போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ மொத்தம் 4 வரிசை, 3வது வரிசையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு 4வது வரிசை நான் போட்டுட்டேன். பாருங்கள், அந்த கடைசி ஒயர் மட்டும் போடாமல் இருக்குது. இப்போ இன்னொரு டைம் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். போட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை எப்படி ஒயரை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். எப்பயும் போல தான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போது உள்பக்கம் கொண்டு போவேன். நான் அடுத்த வரிசை போடுறதா இருந்தால் தான் இதை உள்பக்கம் கொண்டு போகணும். இப்போது சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு இதை ஒயரை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த ஆரம்பித்தோம்ல அதில் பாருங்கள், அந்த மேலே அதுக்குள்ளார விடணும். இப்படி விட்டு இழுங்க. இழுத்துட்டு அதை அப்படியே உள்பக்கமும் சொருகணும். அந்த நாட்டில் இருந்தே பாருங்கள், அந்த உள்ளார அந்த இடத்துல நான் சொருகிற இடத்துல சொருகுங்க. சொருகிட்டு அப்படியே அந்த நீட்டம், அந்த ஏணிப்படி முடிச்சு வந்துச்சு இல்லை, அந்த வரிசையில் அப்படியே நீட்டமாக அதை சொருகி கொண்டு போங்க. அப்போது சுத்தமாக உங்களுக்கு அது நல்லா ஃபினிஷிங் வந்து உள்ளார குத்துற மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த வந்து சுற்றிலும் நம்ம சொருகிறது எப்படி அப்படின்னு இப்படி திருப்பிக்கோங்க. கூடைய ஒன்றும் ஆகாது. அப்படியே உள்பக்கம் இப்படி பாருங்கள் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே மடக்கிலாம் சொருகக்கூடாது. 2வது இதுலேயே நம்ம சொருகிக்கலாம். 2வதுலதே சொருகுங்க. அப்படியே கீழே இருக்க, அதுக்கும் கீழே இருக்க வரிசையில் 2வது வரிசையிலேருந்து சொருகி அந்த கீழே வரைக்கும் சொருகுங்க. அந்த 3வது வரிசை வரைக்கும் சொருகிட்டு ஒரு 3 வரிசை சொருகிறோம். கீழே 2, 3 அந்த கீழே உள்ளது அதில் எல்லாத்துலேயும் சொருகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள்.
சுற்றிலும் அதே மாதிரியே சொருகி கட் பண்ணுங்கள். இப்போ சுற்றிலும் பாருங்கள் இந்த மாதிரி சொருகிட்டு நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை திரும்பவும் வெளிப்பக்கம் இப்படி எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு அந்த ஷேப் கொண்டுட்டு வந்துடலாம். ஹார்ட்டு ஷேப்புக்கு இன்னும் கரெக்டாக நமக்கு அந்த ஹார்ட் மாதிரி தெரிகிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த இடத்துல இந்த லைனை இப்படி கட்ட போகிறோம். சின்னதாக ஒரு ஒயர் வச்சு ரொம்ப டைட்டாகவும் கட்டக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கட்டுங்க. ரொம்ப பிடிச்சி இறுக்கி அந்த மாதிரி கட்ட வேண்டாம், ஆனால் கொஞ்சம் இழுங்க, அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எப்படி வச்சு பாருங்கள், அந்த ஷேப் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி. ஒயர் வந்து ஒரு அடி ஒயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொருகி விட்டுருங்க. இப்படி உள்ளார கொஞ்சம் சொருகி விட்டுட்டு அதன் பிறகு அப்படியே கட்டணும். அப்படியே வெளியில் அந்த 2 வரிசையும் இறுக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு வெளியில் 2க்கும் ஒரு கேப் இடையில விட்டுட்டு அப்படியே அதை சுற்றிலும் மேலே வரைக்கும் கட்டணும். அப்போ தான் அந்த இருதயம் மாதிரி அந்த ஷேப் கரெக்டாக தெரியும் நமக்கு. அதுக்காக இப்படி சுற்றி இந்த பக்கம் ஒயர் கொண்டுட்டு வந்து அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குல்ல அந்த ஓட்டையில் விடணும். இந்த ஓட்டையில் விட்டு அந்த ஓட்டையில் எடுத்தாக்கா அப்படியே கரெக்டாக உங்களுக்கு வரும். ரொம்ப நெருக்கமாக இழுக்கவும் வேணாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நம்ம மீதி அப்படியே இதுன்னுட்டு உள்ளார சொருகி விட்டுற வேண்டியதான். மேலே வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டு உள்ளார அப்படியே சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்தாக்க நமக்கு பார்க்குறதுக்கு அந்த அழகாக தெரியும். அதுக்காக தான். ரொம்ப இருக்குனோம்னா பாருங்கள், ரொம்ப இருக்குன மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப இருக்காத, கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப கூராக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வேண்டாம். ஃபினிஷிங் வந்து பார்க்க அழகாக இருக்கணும் எப்பயுமே. அப்படியே உள்ளார கொஞ்சம் தூரம் சொருகிட்டு அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு கட்டு கொடுக்கலாம். இந்த ஐங்கோணம் வடிவத்தில் வந்துச்சுல்ல, அதுக்கும் மேலே இருக்க அந்த 2 லைனு ஃபஸ்ட்டு உள்ளார ஒயர் சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 வரிசையும் சேர்த்து அப்படி கட்டணும். ஃபஸ்ட்டே வந்து ஒரு பக்கத்தில் உள்ளதை ஒரு 5-6 முடிச்சு சொருகிருங்க. சொருகிட்டாக்க அப்போ ஒரு பக்கம் ஒயரை வந்து அந்த 2 இடையில ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு 2 ஹோல்ஸுக்கும் விடணும். பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஐங்கோண வடிவத்தில் இருக்குல்ல, அது பாருங்கள் அந்த 2 லைனும். அப்போது இந்த பக்கத்தில் ஒயர் விட்டு அந்த பக்கம் கொண்டுட்டு வரணும். ஒரு சின்னதாக ஒரு பெண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வளைஞ்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அதாவது இடையில அந்த 2 லைனை சேர்த்து வச்ச மாதிரி கட்டுறோம், அவ்வளோதான். சென்டராக பார்த்து கரெக்டாக பார்த்து அதே மாதிரி கட்டிட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒயரை அந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இதையும் அதை வந்து வெளிப்பக்கமாக பிடிச்சோம், இதை வந்து உள்பக்கமாக பிடிச்சி கட்டணும், அவ்வளோதான். இந்த பக்கத்தில் கட்டும்போது உள்பக்கமாக இழுக்கணும், அந்த பக்கம் முன்னாடி கட்டினது வந்து வெளிப்பக்கமாக இழுத்து கட்டணும், இது உள்பக்கத்துலேருந்து எடுத்து கட்டுறோம், அவ்வளோதான். இதை அப்படியே சுதுனிட்டு சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். சொருகியாச்சு. இதே மாதிரியே 1 2 3 4 5 செஞ்சு வச்சுருக்கேன். அதே அளவுகளோட 5ம் செஞ்சுக்கோங்க. இது எல்லாமே செஞ்சுட்டு எனக்கு ஒரு கட்டு ஒயர் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒயர் மீதியும் இருக்குது. வேணும்னா நம்ம கைப்பிடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி கட்டுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கலாம், அதுக்கு ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 அடி ஒயர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1.5 அடி ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு இது கட்டுறதுக்கு 1.5 அடி ஒயர் அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் உள்ளது இப்போ 5 இருக்கா, ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு நெருக்கமாக அப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டோம்னா அதுக்கு நேராக இருக்கிற ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு அதே மாதிரி தான் இப்போ ஒரு பக்கத்தை சொருகி விட்டுறணும். இப்படி ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு பக்கத்து ஒயரை சொருகி விட்டுறலாம் அப்படியே அடியில். அப்போ தான் நமக்கு அது இழுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கத்தில் மட்டும் இழுத்து சொருகிடுங்க. சொருகிட்டாக்கா அப்போ இன்னொரு பக்கத்து ஒயரை நம்ம அப்படியே டைட்டாக கட்டிக்கிட்டு வரலாம்.
இப்போ இந்த பக்கம் உள்ள ஓட்டையில் விட்டு இந்த கூடையில் உள்ள ஓட்டைக்கு, அப்போ 2 கூடையும் ஜாயிண்ட் ஆன மாதிரி ஆகிடும். இது ஒரே கலர் ஒயராக இருக்கிறதுனால தெரியாது. வேறு கலர் ஒயராக இருந்தாக்கா அது அசிங்கமாக தெரியும். இதுவும் ஆரஞ்சு கலர் ஒயரே, அதனால் தெரியாது. அழகாக தான் இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியாத இருக்கும். ஒரே கலர் ஒயர் தானே, அதுலேருந்து கட் பண்ண ஒயரு, அதனால் தெரியாது. இப்போ அதை அப்படியே ஒரு 5 எண்ணிக்கணும். 1 2 3 4 5 5 ஹோல்ஸில் அப்படி விட்டு இழுத்துக்கணும். 2யும் சேர்த்து வச்சு இப்படி 5 ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு அதன் பிறகு அதையும் அப்படியே சொருகி விட்டுறலாம். இதே போல் அடுத்தடுத்து இந்த பக்கத்தில் வச்சு அப்படியே வரிசையாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு ஒரு பூ மாதிரி வரும். இப்போ நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே போல் ஜாயின் பண்ணிக்கிட்டு வரணும். அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வச்சு இந்த பக்கம் கட்டணும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு பக்கத்தில் வச்சு அப்படியே 2யும் சேர்ந்து வர மாதிரி அப்படி கட்டிக்கிட்டு வரணும். இந்த பக்கத்தில் ஒன்று வச்சு கட்டுங்க. அதன் பிறகு அந்த பக்கத்தில் ஒன்று வச்சு கட்டுங்க. கட்டிட்டு கடைசியாக ஒன்று 5வது இது இருக்கும். அதை 2 சைடும் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதே போல் தான் இப்போ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி சொருகி விட்டுறணும். சொருகிட்டு நல்லா ஒரு 4-5 முடிச்சில் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ 2ம் ஜாயின் பண்ணியாச்சு. இதை இந்த இடத்துல வைக்கணும். அடுத்தது இப்படி வைக்கணும். அடுத்தது இன்னொன்று வச்சுட்டு அதை 2 பக்கத்துலேயும் கட்டணும். இதே மாதிரியே பாருங்கள், கட்டியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பூ மாதிரி இருக்குது. இது 5 பார்ட்டிஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது பாரு, அழகாக இருக்குது. இதே மாதிரி கலராக போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடியும் பார்த்தாக்கா அப்படியே ஹார்ட் ஷேப்பாக அழகாக தெரியுது. இப்போ அந்த சென்டரில் அந்த ஹோல்ஸ் தெரியுதுல்ல, அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பூ வச்சுருக்கேன். இந்த பூ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடியே செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், நீங்களும் போட்டு பாருங்கள். ஒரு கட்டு ஒயர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.